வணக்கம். ஜப்பானியர்கள் அவங்க ஆரோக்கியமாவும் 100 வயசுக்கு மேலேயும் நெறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்குது. அதிகமான முதியவர்களை கொண்ட நாடு ஜப்பான். அதாவது 100 வயசுக்கு மேல 110 வயசுலாம் வந்து அங்க ரொம்ப சாதாரணமா இருக்குது. நீண்ட ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி, அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம் என்னங்கிறது தான் இந்த பதிவுல நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஆ, ஜப்பானியர்களோட உணவு பழக்கவழக்கங்கள், அப்புறம் அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க நீண்ட ஆயுளுக்கு ஆரோக்கியமான ஒரு ஆயுளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது வந்து நான் சொல்லலைங்க. உலகம் முழுக்க பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவங்க எடுத்த ஒரு முடிவு தான். ஜப்பான் மக்கள் அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் அவங்க நீண்ட ஆரோக்கியத்திற்கு நல்ல ஆரோக்கியத்திற்கு ஒரு காரணம். அது என்ன உளவியல் முறைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். மைண்டுங்கிறது மனது, ஃபுல்லுங்கிறது முழுமை. முழுமையான மனதோடு வாழ்வது. எல்லாரும் மனசோட வாழ்றோம். அது என்ன முழுமையான மனசுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமா ஜப்பான்காரர்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுது, அவங்களோட முழு கவனமும், அவங்க முழு மனதும் எந்த எண்ணங்கள் இல்லாமல் அந்த வேலையில மட்டுமே முழு ஃபோக்கஸ் இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன். ஜப்பானியர்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது, மனசு இயங்காமல், அதாவது முழு மனசோட எப்படின்னா, மனசு இயங்காமல் முழு மனசுங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். மனசு அப்படிங்கிறது நம்ம கடந்த காலத்த பத்தி ஒரு பயம், கவலைகள் இதெல்லாம் இருக்கும். எதிர்காலத்த பத்தி ஆசைகள், அங்கேயும் பயம் இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது நம்ம மனசு ஏங்குதுன்னு வைங்களேன், அந்த வேலையில நம்ம கவனம் இருக்காது. நம்ம ஏதாவது கவலைப்படுவோம், கோவப்படுவோம், வருத்தப்படுவோம். எதிர்காலத்த பத்தி பயம் இருக்கும். இல்லன்னா, இப்ப இந்த செயல் வந்து எனக்கு பிடிக்கல, அ அப்படின்னு நீங்க நெனச்சா கூட அந்த செயல்ல வந்து ஒரு குவாலிட்டி இருக்காது. இப்படி மனம் இயங்கிக் கொண்டிருக்கும்போது நீங்க ஒரு செயல் செய்யும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸ தான் ஜப்பானியர்கள் இல்லாம பார்த்துக்கிறாங்க. அவங்க ஒரு வேலை செய்யும்போது, இந்த மனசு என்ற ஒன்று இயங்காம பார்த்துக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு வேலை செய்யும்போது கடந்த காலத்த பத்தி யோசிக்கிறதில்ல, எதிர்காலத்த பத்தி கவலைப்படுறதில்ல. தன்னுடைய முழு கவனமும், முழு ஆற்றலும் அந்த வேலையில மட்டும் இருக்கிற மாரி பார்த்துக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல மைண்டு வேலை செய்யாது. மைண்டுங்கிறது என்ன? நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம மைண்டு. சரிங்களா? எண்ணங்கள் எப்படி இருக்கும்? 2 விதமான எண்ணங்கள் இருக்கும். ஒண்ணு பாஸ்ட்டு கடந்த காலத்தை பற்றிய கவலைகள், நினைவுகள் இதெல்லாம் இது ஒரு வகையான எண்ணம். இன்னொரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, எண்ணத்தில இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை பற்றிய ஒரு அ அ ஒரு ஆசைகள், கனவுகள், பயம் இது இருக்கலாம். ஸோ எண்ணங்கள்ங்கிறது ஒண்ணு கடந்த காலமா இருக்கலாம், அல்லது எதிர்காலமா இருக்கலாம். இந்த எண்ணங்கள் இருந்தா மட்டும் தான் அங்க மனசு வேலை செய்யும். இந்த எண்ணங்கள் இல்லன்னா, மனசு வேலை செய்யாது. மனசு வேலை செய்யலனா என்ன? என்ன செஞ்சா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள அறியாம ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும். நீங்க எப்பவும் கவலைப்பட்டே இருந்தா என்ன ஆகும்? உடம்பு வந்து வீக் ஆகும். உடம்புல வந்து நெறைய ஆசிட் வயித்துல வந்து நெறைய ஆசிட் சுரக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த ஆசிட் என்ன பண்ணும்? குடல்ல வந்து டைஜெஷன் ப்ராப்ளம் உண்டு பண்ணும். டைஜெஷன் ப்ராப்ளம் வந்ததுனாலே, மத்த ஆட்டோமேட்டிக்கா உடம்புல எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சுரும். எண்ணங்கள், கவலையான எண்ணங்கள், சோகமான எண்ணங்கள், வெறுப்பான எண்ணங்கள், கோவமான எண்ணங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத தான் அதிகமா நம்ம நெனச்சிட்டுருக்கோம். அ ஒரு ஒரு டெய்லி லைஃப்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய மனசு வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள மட்டும் தான் நெறைய எடுத்து எடுத்து அது பார்த்துக்கிட்டே இருக்கு. யோசிச்சுட்டே இருக்கும் நம்மள அறியாம. நமக்கு இது பழகிருச்சு. ஸோ இந்த எண்ணங்கள் நமக்கு அதிகமா இருக்க இருக்க, நம்ம உடம்பு ஆரோக்கியம் குறையுது. ஏன்னா, நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம ஆரோக்கியத்தின் மீது வேலை செய்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கோவமா இருக்கீங்களோ, அவ்வளோ ஆசிட் சுரக்கும் உங்க வயித்துல. உங்க உடம்பு தான் பாதிக்கப்படும். சரி நல்ல எண்ணங்கள்ல நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அதுக்கு பழகலையே. நம்முடைய முக்கால்வாசி எண்ணங்கள எடுத்துக்கங்க ஒரு நாளைக்கு.
முக்கால்வாசி எண்ணங்கள் நெகட்டிவாக தான் இருக்கும். பயம், வெறுப்பு, கோபம், பொறாமை, துக்கம், கவலைகள் இப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் வந்து எவ்வளோத்துக்கு அதிகமாக இருக்குதோ அவ்வளோத்துக்கு அதிகமாக நம்ம உடம்பு பாதிக்கப்படும். இந்த எண்ணங்கள் எப்போ வரும்னா மனசு இருக்கும்போது எண்ணங்கள் வரும். ஜப்பானியர்கள் இதைத்தான் வந்து ஷிஷா கான்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிஷா கான்கோனா என்னன்னா, எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஒரு வேலையை முழுக்க முழுக்க முழு ஆற்றலோட முழு கவனத்தோடு செய்கிறது தான் இந்த ஷிஷா கான்கோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை வந்து அவங்க நேற்று இன்றைக்கி பண்ணலை, பல தலைமுறைகளாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜென் ஜென் அப்படிங்கிற அந்த ஒரு புத்த மதத்தோட ஒரு பிரிவு இந்த ஷிஷா கான்கோவை சொல்லி கொடுக்குது. அதாவது ஜென் மதத்தை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள் எல்லாமே ஷிஷா கான்கோ அப்படிங்கிற நிகழ்காலத்தில் மட்டும் வாழக்கூடிய ஒரு உளவியலை செய்கிறாங்க. அதை செஞ்சுக்கிட்டு அவங்க அன்றாட வேலையை செய்யும்போது அவங்க மனசை இயங்காமல் பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இந்த எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் வர்றதில்லை. தேவையில்லாமல் அவங்க உடம்பு சரியாக ஆரோக்கியம் கெட்டு போகிறதும் அல்ல. ஜப்பானியர்களோட நீண்ட ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு ரீசனாக உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. இந்த ஷிஷா கான்கோக்கு எல்லாரும் புரிகிற மாதிரி சொல்கிறா இருந்தால் மைண்ட்ஃபுல்னஸ்னு கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கவலைகளை குறைப்பது தான் மைண்ட்ஃபுல்னஸ் சுருக்கமாக சொல்கிறா இருந்தால் இந்த கவலைகளை குறைப்பது எப்படின்னு ஒரு டிப்ஸ் கூட நான் போன வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். அங்கேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் எப்படி வந்து கவலையை குறைக்கிறதுன்னு ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஜப்பானியர்கள் நான் 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஜப்பான் நாட்டில் எப்படி வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உதாரணம், ஜப்பான் நாட்டில் இருக்கிற ரயில்வே டிரைவர் இருக்காங்க இல்லையா, ரயில்வே இன்ஜினை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்கள், அவங்க பார்த்திங்கன்னா தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு, கவனக்குறைவாக தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை சம்மந்தமான அந்த வேலையோட பேரை சத்தம் போட்டு சொல்கிறாங்க. வாயை திறந்து மற்றவங்க கேட்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்லி தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க கவனம் அந்த முழுக்க அந்த வேலையில் போயிடும். அப்போது அந்த வேலையில் தப்பு நடக்காது. இதே மாதிரி அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. 2வது உதாரணம், ஜப்பானில் டீ குடிக்கும்போது டீயை உடனே எடுத்து வாயில் வச்சு நம்மளை மாதிரி வேகமாக உறிஞ்சிட மாட்டாங்க. அந்த டீயை கையில் எடுத்துகிட்டு கோப்பை இருக்கு இல்லையா, மக்கு, அதை எடுத்துகிட்டு அந்த மக்கில் இருக்க அந்த படங்களை வந்து நல்ல ஆழமாக ஒரு அழகாக ஒரு நயத்தோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை பொறுமையாக உட்காந்து அழகாக அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு அந்த அழகை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் டீயை மெல்ல மெல்ல குடிக்கிறாங்க. இது எதுக்காகன்னா அவங்க நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்கிறாங்க. கடந்த காலத்துலேயும் வாழ்கிறதில்ல, எதிர்காலத்துலேயும் வாழ்கிறதில்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், மனசு அங்கே இயங்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலையிலையுமே ரொம்ப எண்ணங்களை பற்றி யோசிக்காமல் வேலையில் மட்டும் நிகழ்காலத்தில் மட்டும் கவனம் பண்ணாக்கா நம்ம எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கலாம், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.